I was very different than how I am today. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்கேனோ அதை விட வித்தியாசமா இருந்தேங்கிறான். I told lots of small lies, I did lots of mischief, and most of all, I did not believe you could speak to Kodi Tata. நான் நிறைய சின்ன சின்ன பொய்லாம் சொல்லுவேன். ஆனால் வந்து நிறைய விஷமெல்லாம் பண்ணுவேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனால் வந்து முக்கியமானது வந்து கோடி தாத்தா கிட்ட பேச முடியுங்கிறத நம்பினதே கிடையாது. One day, my party, she asked me to close my eyes, sit down, and just try to talk to him. ஒரு நாள் என்னோட பாட்டி வந்து கோடி தாத்தா முன்னாடி உட்காந்து பேச முயற்சி பண்ணுன்னு சொன்னாங்க. I thought, Paati, how can someone speak to Kodi Tata? It's not possible. நான் அதனால யோசிச்சேன், பாட்டி எப்படி நான் வந்து கோடி தாத்தாட்டெல்லாம் பேச முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சேன் சொன்னேன். But she asked me to try. She said if Mahan wanted to speak to me, he would speak to me. ஆனால் பாட்டி சொன்னாங்க, முயற்சி பண்ணு, மகான் வந்து உன்கிட்ட பேசணும்னு நினைச்சா கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னாங்க. So I tried it. It took a long time. I sat for a while, and then I did see Kodi Tata. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் உட்கார்ந்துருந்தப்ப கடைசியில் வந்து கோடி தாத்தாவை நான் பார்த்தேன். I was very surprised. He spoke to me in English, even though I thought he would speak in Tamil. நான் ரொம்ப அதிசயமாக இருந்தது, ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி அவர் என்னோட இங்கிலீஷில் பேசினார், தமிழ் தான் அவர் பேசுவாருன்னு நினச்சேன். He said to me, speak the truth and follow the path of Dharma. அவர் வந்து இங்கிலீஷில் என்ன சொன்னாருன்னா, ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை சொல்லு, ஃபாலோ த பாத் ஆஃப் தர்மா, அதாவது தர்மத்தின் வழியே பின்பற்று அப்படின்னு சொன்னார். This was a very important lesson because after that I stopped telling lies and I still follow that to this day. இது ஒரு முக்கியமான விஷயம் என் வாழ்க்கையில். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நான் பொய் சொல்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். இன்றைக்கும் அதே கடைபிடிக்கிறேன். After this, I spoke to him many more times, and each time I spoke, I started to believe more in Kodi Tata. அதுக்கப்புறம் நிறைய தடவை அவரோட பேசியிருக்கேன். அது பேச பேச நான் அவரை நிறைய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிட்டேன் அவர் மேலே. And to this day, anytime something happens, Kodi Tata is the first person I tell about it. And I always go to him for help with something, and he always helps me. அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது எனக்கு கஷ்டம் அப்படின்னு இருந்ததுன்னா நான் தாத்தாவை தான் நினச்சிப்பேன், அவர்கிட்ட தான் போவேன், அவர்கிட்ட தான் பேசுவேன். I think having faith in something you believe in is a very important thing, and if Kodi Tata is able to be that person for you, that's the best thing that can happen. ஒரு நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை கோடி தாத்தா மேலே இருந்ததுன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் ஒன்றுமே கிடையாது. நன்றி. கோடி 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 கோடி.